Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். நான் ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்லுவேன். அனுபவபூர்வமா கத்துக்கிட்டவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா, அத நம்ம வந்துட்டு கொஞ்சமாவது அலசி ஆராய்ஞ்சு பார்த்து, அத நம்மளுடைய லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா, வேணாமா அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கணும். நம்ப அனுபவிச்சு கத்துக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமானது. அதுல நெறைய லாஸஸ் ஏற்படும். அந்த வகையில இங்க அனுபவப்பட்டவங்க அவங்களுடைய அனுபவத்த இங்க பகிர்ந்திருக்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் அப்படின்றதையும் பார்க்க போறோம். அதே போல நம்ப எப்படி நம்மளுடைய லைஃப்ல அத இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. என் வீடு அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வித்தவுட் அதாவது என்னுடைய அனுபவம் இல்லாம தான் பணம் எல்லாமே கிரெடிட் ஆயிட்டு இருக்குது. எந்த டீட்டெயிலுமே இல்ல அப்படின்ற மாரி சொல்லி முடிச்சுட்டாரு. அதாவது வந்துட்டு நம்மள சொல்றாரா? இல்ல அங்க பேங்க்ல டீட்டெயில் இல்லன்றது சொல்றாரான்றது தெரியல. அதத்தான் கேட்டேன். ஒரு டீட்டெயிலும் இல்ல. நம்மள தான் சொல்றாரு. புரிஞ்சிருச்சு. ஓகே. அதாவது பிரதர், அதாவது நீங்க என்ன கமெண்ட் பண்றீங்களோ அத வச்சு தான். என்னால யூகிக்க முடியாது. இந்த மாரி இன்சிடென்ட் அப்படின்றது நெறைய பேருக்கு நடந்துட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அது கிடையாது. அதிகமா இதுல எவ்வளோ கிரெடிட் ஆகும்னா, ஒரு 100 200 500 1000 இந்த மாரி தான் கிரெடிட் ஆகும். ஆனா உங்களுக்கு கிரெடிட் ஆயிட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு 42,000 சில்றன்னு நெனைக்கிறேன். 43,000 சில்ற 42,000 சில்றன்னு நெனைக்கிறேன். அந்த அமௌண்ட் அப்படின்றது ஹியூஜ் அமௌண்ட். ஒண்ணு நீங்க ஏதாவது அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அதுவும் இல்லன்னு சொல்லிட்டீங்க. அப்படின்னா தவறுதலா வேற யாருக்காவது போகிறது மேபி அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு மாறி வந்திருக்கலாம். அப்ப நீங்க கண்டிப்பா உங்களுடைய பிரான்ச்ச விசிட் பண்ணி, அங்க நீங்க போய் கேட்கலாம். ஏன்னா அவங்களுக்கு டீட்டெயில் தெரியும். எங்கேருந்து இந்த பணம் வந்திருக்கு அப்படின்றது தெரியும். அந்த பணத்த ரிட்டர்ன் கூட அவங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ நீங்க அங்க போய் கேட்கறது இட்ஸ் பெட்டர். ஏன்னா நீங்க என்ன மெசேஜ் அனுப்புறீங்களோ, அதுக்கு தான் என்னால பதில் சொல்ல முடியும். ஏன்னா நீங்க அனுப்புனது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எனக்கு பணம் வந்திருக்கு அப்படின்றத சொல்லி எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. அத வச்சு தான் நான் சொன்னேன். இந்த மாரி பணம் வந்திருக்கு. எனக்கு எந்த டீட்டெயிலுமே கிடையாதுங்க. எந்த டீட்டெயில் எதுவுமே இல்ல. நான் எந்த லோனும் அப்ளை பண்ணல அப்படின்ற மாரி சொல்லியிருந்தீங்கன்னா, அப்பயே கிளியரா சொல்லியிருப்பேன் நானு. ஸோ இதெல்லாம் டெக்ஸ்ட் மூலியமாவே சொல்லிடலாம். பட் டெக்ஸ்ட் மூலியமா என்னங்க, நீங்க பிரான்ச் விசிட் பண்ணி பாருங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது உங்களுக்கு வந்துட்டு பெருசா அது புரியாது, புரிதல் குடுக்காது. அதனால தான் நான் வீடியோ பண்றேன். அப்படி வீடியோ வேணான்றவங்க தயவு செஞ்சு வந்துட்டு கீழ கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு வீடியோ ரிப்ளை வேணாம். எனக்கு டெக்ஸ்ட் மூலியமா ரிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் மூலியமா ரிப்ளை அப்படின்றது குடுத்துருவேன். இல்ல ரேண்டமா நீங்க பண்ணிட்டீங்கனாலே, அதுக்கு நான் வீடியோ மூலியமா ரிப்ளை அப்படின்றது எல்லாருக்கும் பயன்படுத்தினா மட்டும் குடுப்பேன். அடுத்தது நம்ம வந்துட்டு சதீஷ் அப்படின்றவர் என்ன கேட்டிருக்காருன்னா, லவ் ஃபண்ட் அப்படின்ற ஒரு லோன் ஆப் ரூ. 4,000 கிரெடிட் ரீபேமெண்ட் ரூ. 6,240 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆமாங்க. இத பற்றி நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இந்த லவ் ஃபண்ட பற்றி வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். ஜஸ்ட் அத நீங்க பார்க்கலைன்னா மறக்காம போய் பார்த்துடுங்க. இந்த மாரி அப்ளிகேஷன்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு அமௌண்ட்ட போட்டுட்டு, அத விட பல மடங்கு அதிகமான அமௌண்ட் அப்படின்றது நம்மள்ட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க. எதிர்பார்க்கறது மட்டும் இல்ல, நம்மள தொந்தரவு பண்ணி, நம்மகிட்ட பிரச்சனை பண்ணி, அந்த பணத்த வந்துட்டு ரிட்டர்னும் வாங்க பார்க்குறாங்க. இது எல்லாமே ஆர்பிஐ ரூல்ஸுக்கும், சட்டத்திற்கும் இது கண்டிப்பா வந்துட்டு இணங்கவே இணங்காது. எதிரானது தான் இது எல்லாமே. அதனால தயவு செஞ்சு இந்த மாரி ஒரு அப்ளிகேஷன் தப்பானதுன்னு உறுதிப்படுத்திட்டீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன உடனடியா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு, WhatsApp அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு, சோசியல் மீடியால இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாத்தையுமே லாக் பண்ணிடுங்க. மேற்கொண்டு இந்த மாரி அப்ளிகேஷன்லேருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோவ நான் உருவாக்கி, அத வந்து இந்த வீடியோக்கு கீழ லிங்க்கா குடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த வீடியோ போய் பாருங்க. அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அதுவே போதும். ஈஸியா அதிலிருந்து நீங்க வெளியில வந்துடலாம். பயப்பட தேவையில்ல. தைரியமா இருங்க. விஸ்வநாத் அப்படின்றவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ ஸ்மார்ட் காயின்ல ரூ. 6,000 எடுத்தேன். 4 வருஷம் ஆயிடுச்சு. ஏஜென்ட் வீடு விசிட் வருவாங்களா? அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி வீடியோ விசிட்டிங்னா எப்பயும் வந்திருக்கணும். இந்த அமௌண்ட்டுக்கு உங்களுடைய சிபில் ஸ்கோர் இந்நேரம் பயங்கரமா டேமேஜ் ஆயிட்டு இருக்கும் பிரதர். ரைட் ஆஃப்க்கு கூட போயிட்டு இருக்கும். நெறைய லீகல் நோட்டீஸ் கூட மேபி உங்களுக்கு வந்திருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இந்த மாரி சின்ன அமௌண்ட்க்கு நிறுத்தாதீங்க. உங்களுடைய ப்ரொஃபைல் பிக் பார்க்கும்பொழுது, கண்டிப்பா உங்களுக்கு ஏஜ் கம்மியா தான் இருக்கும். பிகாஸ் இந்த சின்ன அமௌண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நீங்க வந்துட்டு உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறும்பொழுது, நீங்க பெரிய லோனுக்காக முயற்சி பண்ணீங்கன்னா கிடைக்காது. ஏன்னா, நான் பண்ண ஒரு சின்ன தப்புனால தான் எனக்கு ரூ. 2,00,000 அப்படின்ற வந்துட்டு ஒரு வட்டி விகிதம் அதிகமாவே வந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஐசிஐசிஐ பேங்க்லயும், ஸ்டேட் பேங்க்லயும் எனக்கு லோன் ஆப்ஷன் அப்படின்றது கார் லோனுக்கு கிடைச்சிருக்கும். கார் லோனுக்கு கிடைக்காததுக்கு காரணம் என்னன்னா, நான் வந்து கனரா பேங்க்ல வந்துட்டு பப்ளிக் செக்டார் பேங்க்ல நான் என்ன பண்ட்டேன்னா, லோன் வாங்கிட்டு சில கட்டிட்டு தான் இருந்தேன். ஒரு டியூ பெண்டிங்ல லேட் பேமெண்ட் அப்படின்ற ஒரு இம்பாக்ட் அப்படின்றது வந்ததுனால, எனக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, டோட்டலா எனக்கு ஆப்ஷன் இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஃபினான்ஷியல்ல போனேன், கோட்டக்ல போனேன். வட்டி அதிகமா வந்து போட்டிருந்தாங்க. அதனால இந்த மாரி விஷயங்கள் அப்படின்றது கடைசில நமக்கு புரிய வரும். தயவு செஞ்சு அனுபவப்பட்டவங்க சொல்றேன் பிரதர். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் கட்ட முடியுமோ கட்டிடுங்க. ஏன்னா இது பெரிய அமௌண்ட் கிடையாது. செட்டில்மென்ட்டாவது பண்ணிடுங்க. ஓடிஎஸ் ஒன் டைம் செட்டில்மென்ட்டாவது பண்ணிடுங்க. சுதாகர் எட்வின் பிரதர் நீங்க என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ஹாய் ப்ரோ. கேஷி அப்படின்ற ஒரு ஆப்ல நான் லோன் வந்துட்டு ட்ரை பண்ணேன். பட் ராம் ஃபின்கார்ப்ல தான் எனக்கு கிரெடிட் ஆச்சு. கிரெடிட் பண்ணி விட்டாங்க. டிசம்பர் 31 எடுத்தேன்.
9 டேஸ் தான் எனக்கு டைம் குடுத்தாங்க. அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 10,000 அப்ளை பண்ணதுக்கு ரூ. 8,500 தான் அக்கவுண்ட்ல வந்தது. ரீபேமெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ரூ. 10,900 கட்ட சொல்றாங்க. என்ன பண்றது? அந்த டைம்ல என்னால கட்ட முடியல. இப்போ செக் பண்ணா ரூ. 16,600 காட்டுது. என்ன பண்றதுன்னே தெரியல பிரதர். நேட்ச் வேற போட்டிருக்கிறேன். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாரி வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி நேட்ச் போட்டிருக்கீங்கன்னா, இந்நேரம் இசிஎஸ் பிரசன்டேஷன் அப்படின்றது நடந்திருக்கும். ஆனா, என்னுடைய கேள்வி என்னன்னா, கேஷியல போட்டதுக்கு உங்களுக்கு வந்துட்டு ராங் ஃபின்காப்ல வருது அப்படின்னா, இது ஓகே. ஏன்னா ஃபினான்ஷியல் இது மாறி வரும். அது ஓகே. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா பிரச்சனை இங்க என்னன்னா, உங்களுக்கு வெறும் 9 நாள் சொல்லி தான் உங்களுக்கு லோன் குடுத்தாங்க அப்படின்னா, அது வாய்ப்பே கிடையாது. இந்த மாரி பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா நானும் கேஷியலலாம் ட்ரை பண்ணியிருக்கிறேன். இந்த மாரி கிடையாது. 9 நாள் தான்றது தெரியல. அந்த 9 நாள் உங்கள்ட்ட சொல்லாமலே பண்ணியிருக்காங்க. ஏன்னா, இவங்க பண்றது எல்லாமே ஒரு 7 நாள் அப்ளிகேஷன் அறிகுறி மாரி தான் இதுல இருந்துட்டு இருக்கு. என்ன அவன் ரூ. 7,600 போடுவான் 10,000 சொல்லிட்டு. மீதி வந்துட்டு ரூ. 10,900 ரூ. 10,500 இல்ல ரூ. 11,000 கேட்பான். 10,750 கேட்பான். பட் இவங்க ரூ. 8,500 போட்டு ரூ. 10,900 வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ இது உங்களுடைய அனுமதி இல்லாம இந்த விஷயம் பேக் எண்ட்ல உங்களுக்கு நடந்திருக்குன்னா, தாராளமா நீங்க கம்ப்ளைண்ட் குடுக்கலாம். அதாவது உங்கள கேட்காமலே இந்த பணம்லாம் போட்டுருக்காங்க. நான் ஜஸ்ட் அப்ளை பண்ணேன். எனக்கு டைம் மென்ஷன் பண்ணல. அப்போ வந்துட்டு வேற டைம் இருந்தது. இப்ப வேற டைம் இருக்கு. மாத்தி, மாத்தி எனக்கு பேசுறாங்க அப்படின்ற மாரி இருந்ததுன்னா, தாராளமா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாங்க பிரதர். ஸோ இந்த மாரிலாம் வாங்கவே கூடாது. இப்படிலாம் பண்ணவும் கூடாது. உங்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லுங்க. அப்படி இல்லன்னா, நீங்க ஆர்பிஐல கம்ப்ளைண்ட் அப்படின்றது குடுக்கலாம். ஸோ இந்த மாரி நடந்துட்டு இருக்கு அப்படின்றது குடுக்கலாம். இல்ல அப்ளிகேஷனே சேஞ்ச் ஆகுதுன்னா, மேபி இந்த மாரி வந்துட்டு பேர மாத்தி கூட இவனுங்கலாம் உள்ள வரானுங்க. ஒரு சில பேரெல்லாம் மாத்தி. அதனால அத கரெக்ட்டா செக் பண்ணிக்கோங்க. ஜெகதீஷ் பிரதர் நீங்க என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, "ப்ரோ லோன் எடுத்திருக்கேன் ஆன்லைன்ல. என்னால வந்துட்டு இப்போ கட்ட முடியல. சிம் யூஸ் பண்ணல. அண்ட் தென் என்னுடைய ஹவுஸ், ஆஃபீஸ் இந்த அட்ரஸ்ல நான் வந்துட்டு இல்ல. இது ஏதாவது ட்ராக் பண்ணுவாங்களா? ஏன்னா நம்ம ஆப்ப இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம டீட்டெயில், லொகேஷன்லாம் அளவு குடுத்துருக்கோம். ட்ராக் பண்ணுவாங்களா?" அப்படின்ற மாரி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி ஒரு பேக் எண்ட்ல ஒரு புலனாய்வு மாரி பண்றது, அந்த மாரி எதுவும் பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது சட்டப்படி கிடையாது. ஆனா, நீங்க என்ன அப்ளிகேஷன் எடுத்திருக்கீங்கன்னு தெரியல. 7 நாள் அப்ளிகேஷன் அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இதுக்காகலாம் வீட வெக்கேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆஃபீஸ் மாறணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ ஒருவேளை ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, இங்கெல்லாம் உங்கள வந்துட்டு தேடுறது அப்படின்றதெல்லாம் செகண்டரிங்க. இத விட ஈஸி அப்படின்றது என்னன்னா, உங்களுடைய சிவில் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது ரைட் ஆஃப்ல இருந்து உங்களுக்கு என்பிஏ வரைக்கும் மூவ் பண்ணிடுவாங்க. இது என்னைக்கா இருந்தாலும் இது ஒரு தாக்கம் அப்படின்றது குடுக்கும். நீங்க எவ்வளோ லோன் எடுத்திருக்கீங்களோ. அடிக்கடி உங்க வீட்டு அட்ரஸ், அந்த பழைய அட்ரஸ், நீங்க குடுத்த அட்ரஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு இது போய்க்கிட்டு இருக்கும். அதாவது நோட்டீஸ் ஏதாவது அனுப்புறதா இருந்தா அனுப்பிட்டு இருப்பாங்க. இதுதான் லீகல் ப்ரொசீஜர். ஸோ ஒருவேள உங்களால வந்து கட்ட முடியாத சூழ்நிலைன்னா, உங்களுக்கு ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணி, இது போல இந்த மாரி என்னால கட்ட முடியல. ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் மட்டும் தான் நான் சொல்றேன். ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணி என்னால கட்ட முடியல. கொஞ்சம் டைம் குடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இல்ல அவங்க டைம் தரலன்னா, நல்ல அட்வொகேட், லீகல் அட்வைசர வச்சு அவங்க மூலியமா நீங்க இத அப்ரோச் பண்ணீங்கன்னா, ஃபர்தரா கண்டிப்பா டைம் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நெறைய இருக்கு. ஏன்னா சட்டப்படி அவங்க உங்களுக்கு டைம் அப்படின்றத வாங்கி தருவாங்க. ஃபர்தரா உங்களுடைய சிச்சுவேஷன் என்ன அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் லீகல் ப்ராசஸ் அப்படின்றது இப்படி தான் நடக்குங்க. ஆனா, இதுல ஒரு சில கலெக்ஷன் டீம் அப்படின்றது மேபி இது வரலாம். ஆனா, அந்த ட்ரேஸ் பண்றது அப்படின்றதெல்லாம் கிடையாது. கலெக்ஷன் டீம் அப்படின்றது விசிட் பண்ணலாம். அக்கம் பக்கம் விசாரிச்சா அதன் மூலியமா தெரியுது இல்லைங்களா? அந்த மாரி கூட விசாரிச்சு கூட வரலாம். அதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்கு.